கைஸ் இப்போ நம்ம வந்து எங்கே கிளம்பிட்டோம் இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரம் வந்து உங்களுக்கு அடிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம போய் கையெழுத்து போட போகிறோம். வாங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெருசாக வந்து இதில் பேச முடியல, இதனால கீழே மாமா நின்றுட்டுருக்காங்க. வாங்க போவோம், டைம் ஆயிடுச்சு. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாமா வந்து கம்பெனியிலேருந்து வந்தாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு 6 மணிலேருந்து 6 மணிக்கு வந்துட்டாங்க. அங்கே போகணும் இல்லையா, அதனால் தலை கட்டுறதுங்க எவ்வளோக்கு இருக்குது. நம்ம வீட்டில் இருந்து நம்ம கிளம்பிட்டோம். இங்கேயே டைம் ஆயிடுச்சு. இனி அங்கே போயிட்டு நம்ம ரிட்டன் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 8-9 மணிக்கு மேலே ஆயிரும். நம்ம ரிட்டன் வரும்போது பார்க்கலாம். ஆனாங்க நம்ம ஒரு வேலையாக நம்ம கிளம்பி வந்தோம் அப்படின்னா தான் இந்த வானம் கூட நம்மளுக்கு சரி பண்ணுது. மழை தூறுதுங்க லைட்டாக. இப்போ மழை தூறுனா பிரச்சனை இல்லை, நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தூரிச்சுன்னா நம்ம எப்படி வர்றது, அது இல்லையா பிரச்சனை நம்மளுக்கு. முதல்ல நான் சொல்லிட்டு போட்டிருக்கேன், பாப்பா தலை கட்டியிருக்கா. இருந்தாலும் இதே மாதிரி லைட்டாக தூரிச்சுன்னா பரவாயில்ல, வேகமாக வந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுறது. நம்ம வந்துட்டோம், சுப்பு குஞ்சான் வந்துட்டோம். வீடு தான் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, சூப்பராக அடிச்சிருக்காங்க. இந்த விலாகில் வந்து கண்டிப்பாக வந்து பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஹே வா, நல்லா பண்ணியிருக்காங்க. வாசம்மி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே உள்ளே போவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. சொல்லுங்கள். இதை பார்க்கல. போ சாமி. அடிக்கலைங்களா? இந்த சைடு அடிக்கலை, இந்த சைடு அடிச்சிருக்காங்க. யார் நீங்கள் தானண்ணா? இந்த அண்ணா தான். இந்த அண்ணா தான் வந்து ஃபுல் பெயிண்டிங். சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணாவோட நம்பர் வேணுனாலும் போட்டுக்கலாம். வெளிச்சத்தில் எடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துருக்கேன். எங்க பாப்பா அவளுக்கு பாருங்க, பாத்தனை குசியாயிருவா. டன்டன்னு அவளை தூக்கிட்டேன். யார் இது? தங்கு மட்டும் மாலை போட்டிருக்கீங்களா? அண்ணன் வந்து OLXல போட்டேங்க. நல்ல விலைக்கு போனாரு, வித்துட்டேன். நல்ல விலைக்கு போனாரு, வித்து விட்டேன். அவனுக்கு சரி கன்னிசாமி நல்ல வேலைக்கு போனாருங்க. ஒரு 50,000க்கு போனாரு. இருசாமி தங்கம், என்னமா பண்றீங்க? விளையாடிட்டு இருந்தீங்களா? சோ தங்க மட்டும் என்னம்மா
மாலை போட்டிருக்கீங்கடி தங்கம். அத்தைக்கு ஆசீர்வாதம் முன்னாடி தங்கம். என்னம்மா நீ வரவே இல்லை அத்தை வீட்டுக்கு? எப்ப வருவ? ஐயோ என்னமோ பேசுறாங்க. என்னம்மா என்னம்மா? அவதான் வரமாட்டேறாடி. ஏ சம்மி அத்தைக்கிட்ட விட மாட்டேறாள் அக்கா. முடியும் முடியும் உன்னால ஏறு முடியும் தர ஏறிட்டேன்டா. ஆடு நீ ஆடு அவ்வளோ மாதிரி. அவள் ஆடினா தானே ஜாலியாக இருப்பா. சாமி வந்துருச்சு. ஆடுறா சாமி ஆடுறா போடுற. உட்காருங்க. இருங்க நாங்களும் உட்காருவோம். இருங்க கொஞ்சம் மெதுவாக உட்காருவோம். காப்பி அவங்க அப்பா பூஜை ஓட்டாங்க. பூஜை ஓட்டனையுமே உள்ளே போய் திண்ணீர் எடுத்து மூஞ்சியாக அப்போக்கிட்டு உருள்றா பிறல்றா. சாமி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயப்ப சாமி இறங்கிருச்சு அவளுக்கு. ஐயப்ப சாமி இறங்கிருச்சு. ஒன்றும் தாங்க முடியல உங்களுக்கு. இதோ போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. பாப்பாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே குட்டி பாப்பாவுக்கும் பாப்பாவே ஊட்டி விட்டுட்டு இருந்தா. 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோம் அப்படின்ட்டு பாப்பா ரொம்ப சேட்டை. ஃபஸ்ட்டுக்கு இப்போக்கும் இந்த குட்டி ரொம்ப சேட்டையாயிட்டா. ஒடியார நிற்க இன்னி காலையில் அடி. கடவுளே சேட்டை பாருங்கள். டான்ஸு சாமி வேறு அடிக்கடி வந்துடுது. அவங்க பார்த்திங்கன்னா பத்திரம் எழுதிட்டு வந்துட்டாங்க. பத்திர ஆஃபீஸ்லேருந்து வக்கீல் வச்சு அதை எழுதிட்டு வந்துட்டாங்க. நம்ம இங்கே சைன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. அதனால தான் நம்ம அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். மாமா ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா படித்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாமா படித்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம தான் எங்கே போனாலும் கையில் தூக்கிடுவோமே விலாகுக்கு. அதனால் இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சைன் பண்ண சொன்னாங்க. நம்ம சைன் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் முதல்ல சைன் போட்டேன். பின்னாடி சைன் போட்டுருங்களேங்க. படிச்சிருக்கிறதா 9th. சைன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நான் சைன் போடுறேன் பாருங்களே. என் பேரை முழுசாக எழுதுவேன். இல்லை என் சைன் பார்த்தா முழுசாகவே போடுவேன். நான் முழுசாக போடுவேன். ஆனால் இவன் சைன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக போடுவா. அவ்வளோதான். சூப்பராக போடுவா. நானும் சைன் போட்டு பழக நமக்கு வரமாட்டேங்குது. பிரியா மேலே கீழே ஒன்றில் 2லையுமே போடு. அவங்க அதை விட சாட்டாக இருக்கிறாங்களே. உங்கள் பேர் எலிசபெத் தானே? அவ்வளோதானா? எலிசாவா? எலிசபெத் இல்லையா? சம்மந்தமே எல்லாம் வச்சு அதுதான் லைட்டாக நல்லா பளிச்சுட்டு இருக்கு வச்சேன். எல்லாமே 4 பேத்துக்குள்ள தான். நீங்கள் எதுக்கு? நான் யாரும் தேவையில்லைங்க. 35,000 பேர் பார்க்குறேன்.
பாருங்க என் பேரை நீங்களாம் எல்லாம் சின்னதாக போட்டீங்க. நான் இப்போ பாருங்க என் பேரவே எனக்கு சாயம் போடவே தெரியாது. உண்மையிலே தெரியாருங்க முனியப்பன் அப்படின்னு ஃபுல்லாக எழுது. அதான் எனக்கு திருப்பி ஜெராக்ஸ் எடுத்து நான் கொடுக்குறேன். ஜெராக்ஸ் எல்லாம் வேண்டாம், நீங்களே இந்த இவங்க வாங்கிட்டாங்க. இவங்க வாங்கினவங்க இவங்க கொடுக்குறவங்க வாங்கிட்டாங்க கொடுத்துட்டாங்க. பி ஹாப்பி, அனைவரும் சந்தோஷம். ஏங்க சாமி அடிக்க கூடாதுங்க. சாமியை சாமி அடிக்க அப்படி அவரு சாமி பாப்பாவை சாமி. ஆமா. பெரிய சாமி உங்க சின்ன சாமி. ஒரு மாலையை போட்டுக்கிறேன். அப்படி சொல்லுங்க தாராம்மா, நீங்களும் ஒரு மாலையை போடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். பாப்பா நீ இரு சாமி வரணும் சார். சரி 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 விடுங்க. ஓட ஓட ரெண்டு பேரும் ஜெயிக்கிட்டோமா போமா. நம்ம சாப்பாடு வந்து சாமி வீட்லேயே சாப்பிட போனோம். சாமி சாமி என்ன சாமி ஸ்பெஷல்? சரி சாமி வாங்க போய் பார்க்கலாம். என்னங்க சமைச்சிருக்கீங்க? சாப்பாடு சாம்பார். வா சூப்பர். குட்டி குட்டி தண்ணி மொத்தத்துக்கு அப்படியே ஊத்திக்கிட்ட வாயில. இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு விட்டேங்க. சாப்பாடு சாம்பார், பீன்ஸ் பொரியல் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பாய் டாடா பாய். வாங்க வாங்க வாங்க. எங்கடி போகிற? எப்பா போகலாம்ப்பா. ஐயே இவங்க ஒன்றும் தெரியாம மாதிரி இப்போ ஏறி உட்காந்துருக்கியா நீ? பாவம் இல்லையா சஸ்மிதாக்கா? தாரா எதையாவது தாராய். டயர்டா இருக்கு சீரியஸா, சேட்டை பண்ணாத போப்பு. ஒரே ஒரு பாய் சொல்லு தங்க. அவ தூக்கிட்டாரு இவர் தூக்கிட்டாரு. அதுக்கு அவ தூக்கியே ஆகணும் இப்போ. ஆமா பாய் தங்கம் டாடா. ஆமா குளிர் அடிக்குது. நம்ம அவங்க வீட்லயே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா இங்கே 8:15 ஆயிடுச்சு. ஆமா வண்டி இல்லை நான் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 8:15 ஆயிடுச்சு. சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இங்கேயே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா மழை வேறு வந்துடுச்சு. மழையில் எப்படின்னு நினச்சிட்டே தான் வந்தோம். மாமா ட்ரெஸ் வந்து மாற்றிட்டு வருவாங்க. மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா. வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வீடு வந்து யாருக்கு கொடுத்தோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தாரா நம்ம வீடு பக்கத்தில் இருந்தவங்க தான். உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா வீட்டில் போய் சைன் போட்டு வர்றீங்க, நீங்கள் 3 பேர் தான் இருந்தீங்க, பத்திர ஆஃபீஸில் போகலை அப்படின்னு கேட்பீங்க. பத்திர ஆஃபீஸ் போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம இஎம்ஐ கட்டாமல் இருந்தோமோ அந்த இஎம்ஐ கட்டிட்டு அவங்க வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்ணி அவங்க குடி போயிடுவாங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருமாமா வெளியிலேருந்து வரனால அதை வாங்கி அவங்க அப்படி பேங்க்கில் கட்டி வீட்டை அவங்க ரினியூவல் பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் அதுக்குள்ளே எதுக்கு பேரெல்லாம் மாற்றி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும். 3 மாதம் பொறுத்து டைரெக்டாக பேங்க்லேருந்து மாற்றி நம்ம எங்கள் பேருக்கு நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இது ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் மாதிரின்னு வைங்களேன். அவங்களுக்கு நமக்கும் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம், அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம எங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நம்ம அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த வீடு சொந்தம் தான். பட் அவங்களுக்காக இந்த 3 மாதம் வந்து அவங்க முறையாக எழுதி மாற்றிக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம அதுக்காகத்தான் சும்மா வீட்டில் வச்சு கையெழுத்து கொடுக்குறோம். வீடு வந்து நம்மகிட்ட அவங்ககிட்ட மனப்பூர்வம் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம். இதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, எல்லாம் சந்தோஷம்தான். ஏன்னா அவங்களும் வாழப்போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷம். எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, பி ஹாப்பி, சந்தோஷமாக இருப்போம். இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். இன்னும் வர 2025 எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும்.
வேற என்ன சொல்ல, அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது. நம்ம வீடு விற்றுட்டிங்களா, வீட்டு பிரச்சனை என்னையாச்சு நிறையா பேர் கேட்டீங்க. எங்களுக்காக நிறைய பேர் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பண்ண நிறையா பேர் சப்போர்ட்லாம் பண்ணீங்க. உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் அவங்கள்ட்டே மாற்றி விட்டாச்சு. நம்ம அதிலேருந்து வெளியிலும் வந்துட்டோம். இன்னும் அவங்க வீடு, அவங்க இது, அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வேற என்ன சொல்ல, இன்னைக்கு நம்ம லைஃபு இந்த வீட்டில் இனிமேல் இப்படி தான் போகும். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்ப்போம், நம்ம இன்னும் அதை விட பெருசாக சாதிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் போனதை பற்றி வருத்தப்படாமல் இனி நடக்க போகிறத நினச்சி சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகேங்க. இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் முதல் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். பாய்.